150 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களின் அளப்பரிய முயற்சியிலும் தியாகத்தினாலும் உருவாக்கப்பட்டதுதான் இன்று நாம் அழைக்கும் மலேசிய நாடு. இது ஒரு சொர்க்க பூமி. 1955 நாட்டின் முதல் பொது தேர்தல் நடந்த போது அம்னோ, மாசிசா மற்றும் மாய்காவின் கூட்டணியில் தேசத்தந்தை துங்க அப்துல் ரஹ்மான் தலைமையில் நாடு மாபெரும் வெற்றி பெற்றது. மாய்கா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் துணையுடன் பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்தை முறியடித்து ஆகஸ்ட் 31, 1957 மலேசியா சுதந்திர நாடு என பிரகடனப்படுத்தப்பட்டது. காலகட்டத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நம்முடைய பிரதிநிதித்துவம் மிகவும் குறைந்துவிட்டது. நம் இனமே நம்மை கேள்வி கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட அணி நம் சமுதாயத்தை கூறு போட்டு பிரித்துவிட்டனர். இதனையெல்லாம் எதிர்கொள்ள நமக்கு துணிச்சல் மிக்க ஒரு இளம் தலைவர் தேவை. மாயிகா இன்று எதிர்நோக்கி வரும் மாபெரும் உண்மை இதுதான். இந்திய சமுதாயத்தின் பால் அக்கறை கொள்ள மாற்றம் அவசியம் தேவை. இந்த புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் மிகப்பெரிய மாற்றங்களை செய்வதற்கும் மாற்றம் தேவை. அதற்கு மாயிகாவில் இளமை துடிப்புள்ள ஒரு தலைவர் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். வரும் செப்டம்பர் மேம்பாட்டுக்கு வந்த பொழுது தமிழ் பள்ளியின் நிலை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. அதனை மாற்றி இந்த புது வடிவிலான பள்ளிக்கூடத்தை சுமார் 8 லட்சம் ரிங்கிட் செலவிலே அரசாங்க மானியம் பெற்று இந்த பள்ளிக்கூடத்தை இங்கு கட்டி கொடுத்தவர் மாண்புமிகு டத்தோ சோதிநாதன் அவர்கள். தகவல் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவரான டத்தோ சோதிநாதன் ஏராளமான பள்ளிகளில் கணினி ஆய்வு மையம், அதாவது கம்ப்யூட்டர் லேபரட்டரிஸ் அமைத்துள்ளார். மேலும் பாரிக்சனில் உள்ள மாய்கா அலுவலகத்தில் ஒரு கணினி மையம் அமைத்து வயது வரம்பின்றி இலவசமாக நம் இந்திய மக்கள் பயிற்சி பெற வகை செய்துள்ளார். ரொம்ப மோசமாக இருந்தது. அதை தொட்டு நம்ம டத்தோ சோதிநாதன் அவர்களை வரவழைத்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து காண்பித்து பள்ளியோடம் இந்த கரையான் அடித்து ரொம்ப பழுதாக அடைந்துவிட்டது.
என்று கூறி பிறகு அவர் சொன்னார், இந்த மாதிரி இருக்கும்போது நாம் ஒரு பள்ளிக்கூடத்தை நான் கட்டித் தருகிறேன் என்று ஒரு 5 வகுப்பு அறை கட்டி கொடுத்தார். அந்த பள்ளிக்கூடம் கட்டும்பொழுது அந்த தரை சிமெண்டிலிருந்து கட்டடம் ஏற வரைக்கும் அவர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாரத்தில் 3 தடவை வந்துட்டு சென்றார். ஆக இந்த பள்ளிக்கூடம் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது. மேலும் அவர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கிறார். சோதிநாதன் அவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தொகுதிக்கு வந்த பிறகு பள்ளிக்கூடத்தை மறுசீரமைப்பு செய்து புதிய தோற்றத்தோடு மிகவும் சிறப்பாக செய்துள்ளார். நம் இன மக்கள் சொந்த தொழில் தொடங்கி முன்னேற அடித்தளம் அமைத்து தருவது மற்றும் கடன் உதவிகளை பெற்றுத் தருவது போன்ற சேவைகளில் முனைப்பு காட்டி வந்துள்ளார் டத்தோ சோதிநாதன் அவர்கள். நான் இங்கே டத்தோ சோதிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கா நான் இன்னைக்கு இந்த புத்திக்கு நான் ரன் பண்ணுறேனாக்கா அது டத்தோ சோதியோட ஆதரவுனால. போடிக்சன் கம்போங் செகந்திங்கில் உள்ள 180 இந்தியர்களுக்கு சொந்தமான நிலம் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிகப்பெரிய பிரச்சனையிலும் இழுபறியிலும் இருந்தது. டத்தோ சோதிநாதன் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் பேசி அதற்கு தீர்வு கண்டுள்ளார். இந்த நிலத்தை 1984 துண்டு போட்டாங்க. கித்தா மரத்தெல்லாம் தள்ளிட்டு பெக்க அடிச்சு துண்டு போட்டு 200 பேருக்கு லோட்டு போட்டு கொடுத்தாங்க. போட்டு பல வருஷம் ஆச்சு. நான் இதெல்லாம் வீடுகள் எல்லாம் லோட்டு போட்டு கிராண்டு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்றேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்னும் காசெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் 6500 வெள்ளி கொடுத்து வாங்கினவங்க வாங்கி முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. நம்ம கேட்டால் நான் அங்கே போய் பார்த்துருக்கேன், இங்கே போய் பார்த்துருக்குறேன், வந்துடும் கிராண்டுன்னு கவலைப்படாதீங்கன்ட்டு அப்படியே 20 வருஷமாக 25 வருஷமாக அப்படியே போயாச்சு. அதுக்கு பிறகு தான் கடவுள் மாதிரி நம்ம டத்தோ ஜோதிநாதன் நமக்கு இந்த வழியை காமிச்சு இப்போ கிராண்டு கையில் கிடைக்கிற தருவாயில் கொண்டு வந்துட்டார். நம் சமுதாயத்திற்காக முன்னின்று உழைப்பவர் டத்தோ சோதிநாதன் அவர்கள். தன்னலம் கருதாது உழைப்பவர் என்பதையும் நிரூபித்து காட்டியுள்ளார். அங்கீகாரம் நிராகரிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் படித்த மாணவர்களின் இன்னல்களை போக்கி அவர்களின் வாழ்வில் விளக்கேற்றி உள்ளார். 2006ஆம் ஆண்டு ஜூன் 22 நாடாளுமன்றத்தில் எழுந்த கிரிமியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி மாணவர்களின் பிரச்சனையை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். Untuk menyuarakan pandangan kita. Jadi itulah sebabnya, tapi kita kena lihat. Kita kata MMC itu profesional. Kalau dia profesional, bagaimanakah cara dia buat penilaian pada tahun 2001? Cara tergesa-gesa. Mengherankan macam mana dia buat. Tapi sekarang saya tahu apakah nisbah pelajar pada tahun 2001 dan tahun 2005 sekarang ini di CSMU ini. Dan saya tahu jumlah bilangan pajak secara keseluruhan di CSMU pada tahun 2001 dan sekarang. Saya tidak mau tahu sama pelajar Malaysia yang pelajar Malaysia yang ada. Kita dah bagi. Satu lagi saja. Ini saya dah. Ini isu penting. Ini isu penting. Saya minta aduan. Ini isu penting. Karena perkara ini dibangkitkan oleh Kementerian Pengajian Tinggi seharusnya bahawa bagaimana dia boleh katakan boleh keluarkan notasi sedikit katakan itu tak sah. Itu tak benar. Kita mesti lihat kita mesti memperbaiki sistem kita. பிரச்சனை எழுந்த போது நம் பிள்ளைகளின் மருத்துவ கல்வி அங்கீகாரத்தை முன்னிறுத்தி தன் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் குரல் கொடுத்து போராடினார் டத்தோ சோதிநாதன் அவர்கள். அதன் பலன்